வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. இப்போ நம்மளுக்கு எஸ்பிஐ கிரேக்கோட தேர்ட் ஸ்லாட் வந்து முடிஞ்சிருக்கு. அதில் எவ்வளோ குட் அட்டம் சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாங்க அப்படின்னா ரீடிங் காம்பஷன் கேட்டிருக்காங்க, ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க, க்ளோஸ் டெஸ்ட் ஃபில்லர்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் நீங்கள் எவ்வளோ போட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு 18லேருந்து 22 போட்டாலே உங்களுக்கு அது குட் அட்டம் தான். சரிங்களா? அடுத்து ஆப்டியில் பார்த்தீங்கன்னா 14லேருந்து 15 சில சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, அப்புறம் டிஏ ஒன்று கேட்டிருக்காங்க, ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த ஸ்லாட் வந்து நமக்கு வந்து மாறிட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 21லேருந்து 26 போட்டதாலே உங்களுக்கு வந்து ஒரு குட் அட்டம் தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் நமக்கு எப்பவும் போல சிலாசம் கேட்டிருக்காங்க, கோடினி கூட கேட்டிருக்காங்க, அப்புறம் ஆல்ஃபா ஜெமரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் நமக்கு ஈஸியாக கேட்டது. சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 29லேருந்து 33 நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஸ்டார்ட்டுமே எனக்கு ஈஸியாகவும் மாட்டிட்டோம், அந்த மாதிரி மாறி தான் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் நம்ம அந்த எக்ஸாமுக்கு என்ன அட்டம் கொடுக்குமோ அதை கொடுத்துருவாங்க, நம்ம ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.